வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவமணி. இன்றைக்கி சனிக்கிழமை. அங்கே இன்றைக்கி உலகநாயகன் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரலை. இன்றைக்கி ஒரே பிஸியாக மற்றவங்க இருக்காங்க. அவர் இந்த திரைக்கதை அமைப்பு இன்னும் முடியலை. அந்த வேலைகளில் தான் அவர் அங்கே வீட்டிலையே தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். அதே நேரத்தில் உலகநாயகனை பற்றி, அதாவது விண்வெளி நாயகனை பற்றி, நம்ம ஊரை பற்றி சில பழைய செய்திகளை அப்படியே அசை போட்டு பார்த்தா அப்படியே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர், நம்ம விண்வெளி நாயகன் கமல்ஹாசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகிய இந்த சரித்திர நாயகர்களோடலாம் நான் பழகிய அந்த இது இருக்க யாருக்குமே கிடைக்காத ஒரு பேர், புண்ணியம்னு கூட சொல்லலாம். அத்தனை பேரோடும் நான் இணக்கமாகவும் நண்பராகவும் இருந்தேன், இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றேன். எம்ஜிஆர் இல்லை, அண்ணன் சிவாஜி இல்லை. ஆனால் அண்ணன் சிவாஜி எனக்கு செய்த, அவர் என்னை பாராட்டி கலைமாமணி அவார்டு எனக்கு வழங்கப்பட்ட போது, கலைஞரால் வழங்கப்பட்ட போது என்னை வீட்டுக்கு அழைத்து தங்க செயின் போட்டார். பத்திரிகைகள் எல்லாம் வந்தது. அந்த செயின் இன்னும் என்னிடம் இருக்கிறது. இதோ உங்கள்கிட்ட நான் அதை காமிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். இதுதான் அண்ணன் எனக்கு போட்டது. அவருடைய டாலரில் அவருடைய படம் இருக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். தேவர் மகன் ஷூட்டிங். அந்த தேவர் மகன் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மவர் தன்னுடைய மனைவியாக போகிற அந்த கௌதமியை கூட்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றாரு. முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே வர்றாரு, கணவனும் மனைவியுமா வீட்டுக்குள்ளே வர்றாரு. செட்டில் அந்த வீட்டில் எல்லாருமே இருக்க. நடிகர் திலகத்துக்கு அது பிடிக்கல, அந்த கல்யாணம் கதைப்படி பிடிக்கலைனாலும் மகனுடைய மனைவியாச்சே, மனைவியோடு வரும்போது அதை சுழிக்கலாமா? ஆகவே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக உள்ளே வரவேற்கிறாரு. உள்ளே வந்தவங்க அந்த கால மரபுப்படி குத்து விளக்கு ஏற்றணும். அந்த குத்து விளக்கு ஏற்றும்போது சிவாஜி அப்போ தான் அந்த விளக்கை கவனிக்கிறார். படத்தை டைரக்ட் பண்ணுறவர் மலையாளி பரதன். அந்த வீடு தேவர் வீடு, அதாவது நம்ம சிவாஜி கணேசனுடைய வீடு. அவர் இந்த கேரக்டர் தேவராக நடிக்கிறார் இல்லையா, தேவருடைய வீடு. படம் ஷூட்டிங் முடிஞ்சு அந்த சீன் எடுத்து முடித்தாங்க. பிரமாதமாக இருந்தது, பிரமாதமாக வந்திருக்குன்னு டைரக்டர் பரதன் மனசுக்குள்ளே சந்தோஷம். உலகநாயகனுக்கும் பெரிய சந்தோஷம். இவர் ஒன்றும் சொல்லலை அப்படின்னா நல்ல சீன் பிரமாதமாக வந்திருக்குன்னு தானே அர்த்தம். இல்லாட்டி தன்னை கூப்பிட்டு ஏதாவது சொல்லியிருப்பார்ல அப்படின்னு அவரும் சந்தோஷமாக போய் அந்த பக்கம் உட்காந்துட்டார். கௌதமி அந்த பக்கம் உட்காந்துட்டாங்க. சரிக்கா அந்த பக்கம் தனியாக அவங்க ஸ்கிரிப்ட் அந்த இதெல்லாம் சரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் அந்த படத்தை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, முக்கியமான ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ஸ்க்ரீன் பத்திரிகையினுடைய நிறுவர் ஐயப்ப பிரசாத், அவர் ஒரு மலையாளி. அண்ணனோட ரொம்ப நெருக்கமாக பழகுகிறவர். எதாக இருந்தாலும் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லுவார். நல்ல நண்பரும் கூட. இன்றளவும் நல்ல நண்பராக தான் அந்த குடும்பத்தோட, சிவாஜி குடும்பத்தோடு பழகிக்கிட்டு இருக்கார் ஐயப்ப பிரசாத். எங்களையெல்லாம் சிவாஜி கூப்பிடும்போது கொஞ்சம் கிண்டலும் கேள்விமாக தான் கூப்பிடுவார். ஏன்னா அந்தளவு உரிமை எடுத்துக்கிட்டு எங்களை கூப்பிடுவார். ஐயப்ப பிரசாத்தை, டே மலையாளி இங்கே வாடான்னார். என்னங்கப்பா அப்படின்னு அவர் ரொம்ப நான் அண்ணன் தான் சொல்லுவேன், என்னண்ணே அப்படிம்பேன். அவர் என்னங்கப்பா அப்படின்ட்டு அவர்கிட்ட அப்படி போய் கையை கட்டிக்கிட்டு நிற்கிறாரு. ஏண்டா, நான் தேவன் வீடு, தேவன் வீட்டில் இந்த மாதிரி விளக்கு இருக்குமாடா? நீ மலையாளி தானே, மலையாளி வீட்டில் தானே இப்படி இருக்கா? அந்த இது கூட அந்த ஞானிகளுக்கு தெரியலையா? பரதன் மலையாளி தானே, அவர் கூட இது தெரியலையா அப்படின்ட்டு ஐயப்ப பிரசாத்திட்ட சொல்கிறாரு.
இவர் என்னடா அண்ணன் இந்த மாதிரி சொல்கிறாரு, அதை அங்கே சொல்ல வேண்டியது தானே, இதே நம்மகிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நைஸாக இந்த விளக்கை பற்றி அவர்கிட்ட போய் கேட்குறாரு பரதன்ட்ட. பரதன் இந்த விளக்கு மலையாளி வீட்டு விளக்கா இல்லை தேவர் வீட்டு விளக்கான? ஐயா எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாதுப்பா, இங்கே விளக்கு இருந்துச்சு, சரி வந்தவுடனே புது பொண் கையில் கொடுத்து விளக்கத்தை சொல்லுவாங்களே, அந்த சம்பிரதாயத்துக்கு நான் ஏற்றிருக்கேன் அப்படின்னு. என்ன 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமல் கேட்குறாரு. கமல் கேட்டபோது பரதன் சொல்கிறாரு, ஐயப்ப பிரசாத் இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்புறாரு. இது மலையாளி வீட்டு விளக்காச்சு, தேவர் வீட்டு விளக்குலே, தேவர் வீட்டில் பிடியா விளக்கு இருக்கும், இந்த மாதிரி குத்து விளக்காக இருக்கும், அதனால் பெரிய குத்து விளக்கு, அந்த படத்தில் பெரிய குத்து விளக்கு. இது ஐயப்ப பிரசாத் நீங்கள் கேட்குறீங்களா வேறு யாருங்க? ஐயோ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அண்ணன் கேட்க சொன்னார், அப்பா கேட்க சொன்னார்னு சிவாஜியை கையை காட்டி விட்டார். கமலுக்கு ஆமாம் இதில் ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்குது இந்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விசாரிச்சுட்டு அந்த சீனை எடுத்த சீனை இது பண்ணிவிட்டு அந்த தேவர்குள்ள வழக்கப்படி உள்ள விளக்கை கௌதமிட்ட ஏற்ற சொல்லி அப்புறம் அந்த படத்தை எடுத்து அந்த அந்த சீனை எடுத்து முடித்தாங்க. ரொம்ப சிறப்பாக வந்தது. அந்த அந்த சீனை தான் நம்ம இப்போ தேவர் மகனில் பார்ப்போம். இன்னொன்று, சிவாஜி ரொம்ப கொஞ்சம் காமெடி, அதாவது அந்த காமெடி யார்கிட்ட நெருங்கி பழகுகிறவர்களிடம் தான் அந்த மாதிரி காமெடியாக பேசுவார், அந்த மாதிரி காமெடியாக ஏதாவது பண்ணுவார். வீட்டுக்கு வர்றவங்க ரொம்ப பவ்யமாக இவர் சிவாஜி அந்த பெரிய சிவாஜியினுடைய சொந்த வீடை சொல்கிறேன், அன்னை இல்லத்துக்கு வருகிறவர்கள் வந்தவொடனே அவர் கால் தொட்டு கும்பிடுறது வழக்கம். அவர் சோபாவில் உட்காந்துருப்பார், தொட்டு கும்பிட்டு இந்த எய்த்த சோபாவில் போய் உட்காருவாங்க. எப்படின்னா அந்த ஒரு மரியாதைக்காக இந்த சோபாவினுடைய நுனி இருக்கை இருக்குல்ல, இருக்கையின் நுனியில் அமர்ந்த மாதிரி இருக்கும், அமராத மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும் ஒரு இதோட அது ஒரு மரியாதைக்காக அவர்கள். இவர் அதை பார்ப்பார், ஏண்டா சோபாவில் பின்னால் இடம் இல்லையா, கீழே விழுந்துட போகிற அப்படிம்பார். அவர் புரிஞ்சுக்கிட்டு இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா சாஞ்சு நல்லா உட்காருவார். அதே மாதிரி கும்பிட வர்றாங்க பார்த்தீங்களா, காலில் விழுந்து கும்பிட வர்றாங்கல்ல, பற்றி வளைஞ்சு ரொம்ப ரொம்ப வளைஞ்சிடாத, தொப்பை இடிக்குதுரா அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு ரசனையுள்ள ஒரு நடிகரை, நண்பர்களை கிண்டல் செய்து வாழ்ந்த ஆதரித்து அணைத்த ஒரு அற்புதமான ஒரு நடிகரை நாம் இழந்துட்டோம். இன்றைக்கி அந்த பழைய இதெல்லாம் அப்படியே அப்படியே நினச்சி பார்த்தேன், இந்த நினைவுகள்லாம் வந்தது. இன்னும் சில நினைவுகள் இருக்குது என்கிட்ட, அது தொட அப்படியே கொஞ்சம் படுக்க அப்படியே வருது அந்த சிந்தனைகள்லாம். இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் ஒரு கருத்தை சொன்னார். அவர்கிட்டையும் ஒரு சில, அதாவது இந்த ராக்கிங்னு சொல்லி இந்த காலேஜ் பொண்ணு பசங்கள் கல்லூரிக்குள்ளே நுழையிற புதுசாக வர்றாங்கல்ல, புதுசாக வர்ற மாணவர்களை ராகிங் பண்ணுவாங்க. இந்த ராகிங் பண்ணும்போது அதை செய் இதை செய் இதெல்லாம் அது பண்ணுவாங்க. இது ஒரு மாணவன், அதாவது இது அவர் கேட்ட ஒரு சம்பவம் அல்ல, அது கதையாக கூட இருக்கலாம். அதை அவர் க்ளீனாக சொல்லிடுறாரு. நம்மவர் க்ளீனாக சொல்லிடுறாரு, எனக்கு என்னுடைய பெண் நண்பி எனக்கு சொன்னது, அந்த ரேக்கிங் பற்றி எனக்கு சொன்னது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாணவனுக்கு, கல்லூரி மாணவன், காலேஜ், அதாவது டாக்டருக்கு படிக்கிற மாணவனுக்கு அந்த ஒரு மாணவியை ரேக் பண்ணணும்னு சொல்லி திட்டம் போடுறான். திட்டம் போட்டு எப்படி அவளை பயமுறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக என்ன பண்ணுறான், காலேஜில் அந்த லேபரேட்டரி இருக்குல்ல, அந்த லேபரேட்டரியில் இந்த ஆசிட்டுகளில் இந்த தெரிந்து கொள்வதற்காக மனித கை, வெட்டப்பட்ட மனித கைகள் எல்லாம் அதில் ஆசிட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கையை லேபுக்கு போய் திருட்டுத்தனமாக எடுத்து அதை எல்லாம் தொடச்சி கிடச்சி எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு
மடை கிடைக்கி ரெடியாக வச்சு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து இவ்வளோ பயமுறுத்தணும், ரேக் பண்ணணும். அது பயமுறுத்துறது தான் உண்மை. ரேக் பண்ணணும்னு அதுக்கு பேர். முதலாண்டு மாணவி இதை கொண்டு கொடுக்குறான் அந்த பொண்ணு அதை வாங்கி பிரித்து பார்த்துட்டு பயந்து அலறி அடித்து வெளியே வரும் அப்படிங்கிறதுக்காக அவன் வாசல்கிட்டே காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு வரலை. ஆனால் பயங்கரமான சத்தம், அழுகை சத்தம், கதறல் சத்தம், ஓங்கிற சத்தம் கேட்குது. இவன் பயந்து போயிட்டான். ஐயோ என்ன உண்மையிலே இதாகிடுச்சா அப்படின்ட்டு பயந்து போயிட்டான். அதுக்கப்புறம் சத்தமும் கேட்கலை. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உள்ளம் போகாமல் வேறொரு பக்கமாக போய் அந்த ஜன்னல் அங்கே உள்ள அந்த ஜன்னல் வழியாக அந்த அறைக்குள்ளே பார்க்கும்போது அந்த பெண் மன்னிக்கணும், அந்த பெண் பயந்து மயக்கமடையில் அவள் கத்துனதுக்கு வேறு காரணம் இருந்திருக்கு. அந்த காரணம் என்னங்கிறத இவன் பார்க்கும்போது தான் புரியுது. அந்த பெண் அந்த கை இருக்குல்ல, கடித்து பிச்சு 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 உதறுதான், பிச்சு கடிச்சு துப்புதான். இப்படி ஒரு ரேகிங் சம்பவத்தை என்னுடைய பெண் நம்பி சொன்னா அப்படின்னு நம்ம உலகநாயகன் சொன்னார். அது ஒரு நல்ல இது. இப்போ வேறு இன்றைக்கி வேறு எந்த நிகழ்ச்சியும் இல்லை. அதனால் உங்களுக்கு சில சுவையான செய்திகளை சொல்கிறேன் அப்படின்னு நம்புகிறேன் நான். அடுத்து இன்னொன்று, அதாவது சூர்யா அண்ட் ஜோதிகா காதலர்கள், காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் கல்யாணம் செய்து கொண்டவர்கள். எவ்வளோ கதை சொல்லலாம். ஆனால் கல்யாணம் செய்து ஒரு ஆண் ஒரு பெண் 2 குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகள் அன்றைக்கி வளர்ச்சி அடைந்து நல்லா அவங்க கல்வியில் ஒரு பெரிய நல்ல நிலைமையில் இருக்காங்க. சூர்யா ஜோதிகா இருவரும் இணக்கமான ஜோடிகள். இதுவரை எந்த வம்பு தும்புக்கும் போகலை. சூர்யா பிறன்மனை நோக்கான். மனைவியை தவிர வேறு யாரையும் பார்க்கல. மனைவி அதே போல் தன் கணவனை விட வேறு யாரையும் நேசிக்கவில்லை. கணவன்தான் தன்னுடைய உயிர் உடல் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். 2 பேருமே ஒரு ஆதர்ச தம்பதிகளாக ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய திகழ்கிற ஒரு தம்பதியராக இருக்கிறார்கள். இவர்கள் அதில் சூர்யா சொல்கிறேன் நான், அவர் இதை தவிர வேறு எந்த பொண்ணையும் நேசித்ததில்லை, காதலித்ததில்லை. அதாவது ஜோதிகா மனைவியாக வந்தவர். சினிமா உலகத்தில் என்னன்னு சொன்னால், பொதுவாக சிலருக்கு மனைவியை தவிர மற்றவர்கள் மீதும் ஒரு நோட்டம் விடுவார்கள். இது சினிமாவுக்கே உள்ள சில சபல நடிகர்களுடைய நிலை. ஆனால் இந்த சிவகுமார் இருக்கார்ல, மார்க்கண்டேயன் சிவகுமார், அவருடைய பிள்ளைகள் ரொம்ப கட்டுப்பாடோடு வளர்த்தவங்க. இவங்க 2 பேரும் சினிமாவுக்கு வருவாங்கன்னு சிவகுமார் நினைக்கவும் இல்லை, அதற்கான முயற்சிகளை இறங்கவும் இல்லை. ஆனால் ஒரு வட இந்திய பெண்ணை காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கொண்டு இன்றும் கற்புக்கரசனாக வாழ்கிற அந்த சிவகுமார், அந்த நம்ம சூர்யா மனைவி, இப்போ இன்றைக்கி மனைவி அவங்க வேறு படங்கள்லாம் அதிகமாக நடிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கேற்ற கேரக்டருக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. மற்றபடி கணவனுடைய கல்வி அந்த சேவைக்காக எல்லாம் உயர்ந்துக்கிட்டு ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜோதிகாவை ஒரு ரசிகர்னு சொல்கிறதா, அதை எப்படி சொல்கிறது, குசும்பன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. அவன் எழுதியிருக்கான், அதாவது ட்விட்டரில் போட்டிருக்கான், உங்கள் கணவரை விட விஜய் மிகவும் உயர்ந்தவர், மேலானவர், அழகானவர், எப்படி எடுத்துக்கோங்க அப்படி போட்டிருக்கான். இது எவ்வளவு வன்மம் நிறைஞ்சது. இது இந்த மாதிரி செய்தி போடலாமா? ஒரு மனிதன் இன்னொரு மனைவியினுடைய கணவனுக்கு இந்த மாதிரி உன் கணவனை விட அவன் மேலானவன்னு அந்த பொண்ணுக்கு எழுதலாமா? ஒரு செய்தி போடலாமா? ஆனால் ஜோதிகா கோய்க்கலை, சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலி அந்த இதை போட்டு அதை தான் பதில். அவனுக்கு அவன் தற்கொலை பண்ணியிருக்கணும் நேரம். இந்த மாதிரி கேட்டமே இந்த பொண்ணு இவ்வளவு பதவிசாக நம்ம நாண வச்சிருச்சு அந்த பதிலில் சிரிப்பு போட்டு அப்படின்ட்டு. அவன் நாணி இருக்கணும்.
நீ விஜய் மேலே ரொம்ப அன்பு பாசம் வச்சுக்க. விஜய் கல்யாணம் பண்ணவர், அப்புறம் சிறுசா இந்த மாதிரி மேலெல்லாம் இந்த ஊடகங்களில் நிறையா இணைப்பு செய்திகள்லாம் வந்தது. அதை பற்றிலாம் நான் ஒன்றும் சொல்லலை. அது அந்த மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை, அதெல்லாம் நான் தலையிட விரும்பல. அது குறை கூறவும் சொல்லலை. இப்படி நீ இந்த மாதிரி ஒரு நடிகனை புண்படுத்தும் போது எதிர் அணியில் உள்ளவர்கள் நான் இப்போ சொன்ன மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நல்லதல்ல. இந்த மாதிரி ஊடகங்களில் இந்த மாதிரி சிலர் தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அவர் நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, கோபம் வருது, எல்லாமே வருது. என்ன செய்கிறது, காலத்தின் கோலம். சரி, அடுத்து இன்னொரு செய்தி கமல் சாரை பற்றியது, நம்ம வரை பற்றியது. கமல் சார்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு பிறகு சிறந்த கமல்ஹாசனாக வரக்கூடிய நடிகர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவர், எனக்கு பிறகு வருகிறவர் என்னை மாதிரி ஒரு கமல்ஹாசன் மாதிரி இருக்கணும்னு நான் விரும்பலை, எதிர்பார்க்கலை. என்னையே எல்லோருமே என்ன சொல்வார்கள், நடிகர் திலகத்துக்கு பிறகு கமல்ஹாசன் தான் நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லுவார். இதை நானும் விரும்பலை, ஆனால் சிவாஜியும் விரும்ப மாட்டார். ஏன்னா இன்னொருத்தருக்கு அப்படியே அவர் மாநில அவர் தான் அவர் வருவார்னு சொல்கிறதெல்லாம் இல்லை, அவரை மிஞ்சணும். இதை தான் அண்ணன் சொன்னார், டே கமலா, என்னை விட நீ நடிப்பு மேலே வரணும், என்னை பின்பற்றேன்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி ஸ்டைல்லாம் பண்ணாத, அந்த மாதிரிலாம் நடிக்காத, என்னையும் நீ நடிப்பில் விஞ்சணும், அதைத்தாண்டா நான் விரும்புகிறேன் அப்படின்னு கமல்ஹாசன்கிட்டயே நடிகர் திலகம் சொல்லியிருக்காரு. அதைத்தான் நம்ம கமல்ஹாசன் சொல்கிறாரு, என்னை மிஞ்சக்கூடிய இன்னொரு கமல்ஹாசன் வர்றதை நான் விரும்பலை, என்னை வெல்லக்கூடிய ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒருத்தர் வரணும், அதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சூடான பதிலை கொடுத்துருக்காரு. நன்றி, நாளை சந்திப்போம், வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.